என்னையே காப்பாத்துற. நீ எதுக்காக சாகணும்? என் பிள்ளை அந்த குறை கொடுத்துட விட்டு நான் ஏன் உசுரோடு இருக்கணும்? அங்க பாரு யாருன்னு. தூக்கிட்டு போ. உன் பிள்ளைய உன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது படிக்க வை. எந்த ஊருக்கு போற குப்பி? கேட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க. பட்டணம் போற பட்டணம் பாரு. இத சாமி என் கூட்டத்தோட பயக்க வைக்க முடியல. இப்ப புரியுதா சாமி என் புருஷன் என்னை ஏன் கைவிட்டுட்டாருன்னு? சாமி படிப்புனால என் கூட்டத்தையே வசதி போடலான்னு நினைச்சு சாமி. அது முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு என் பிள்ளைய படிக்க வச்சு அவன் மேலுக்கு வரத பார்த்தாவது என் கூட்டம் மாறிடும் நினைச்சேன் சாமி. என் ஆசை ஒண்ணுமே நிறைவேறல சாமி. ஏம்மா அப்படி நினைக்கிறேன்? ஒரு நல்ல உள்ளத்துல இருந்து உதயமாகும் ஆசைகளும் லட்சியங்களும் கண்டிப்பா நிறைவேறத்தான் செய்யும். நீ நினைச்ச மாதிரி உன் மகன் நல்லா படிக்கத்தான் போறான். அம்மா, உன் மகன் போலீஸ்காரனா வரணும்னு ஆசைப்பட்ட இல்ல, நான் சொல்றேன் அவன் அதை காட்டுல ஒரு பெரிய உத்தியோகத்துல அமரத்தான் போறான். அவனை பார்த்து உன் கூட்டமே திருந்தத்தான் போகுது. எங்க சாமி எனக்கு என்னமோ. ஏமா அவநம்பிக்கைப்படுற? உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேமா? சத்தியமா அவனை படிக்க வைக்கிறம்மா. எங்க கால ஏமா விடுற? நாங்க என்ன செய்ய போறோம்? உன் பிள்ளைக்கு படிப்பத்தானே தரப்போறோம். ஆனா எங்க பிள்ளைக்கு நீ உயிர் கொடுத்த தெய்வமாச்சே. அடகேன் சாமி, அதுக்கு தலையெழுத்து நல்லா இருந்துச்சு, அது பிழைச்சுக்கிச்சு. அதோட சாமி உன் பிள்ளையோ என் பிள்ளையோ ஒரு வழியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன செய்ய போறோம்? 4 நாளைக்கு குதிக்கிட்டு கண்ணை கத்துக்க போறோம், அதுக்கப்புறம் மறந்துட்டு மத்த வேலையை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. ஆனா சாமி ஒரு புள்ள படிப்பு இல்லாம மூடமா 100 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, புரோசனம் அந்த மூடத்தோட சேர்ந்து நாமும் இல்ல சாமி காலமெல்லாம் கண்ணை கத்துக்கிட்டு இருக்கணும். அதனால சாமி ஒரு பிள்ளைக்கு உசுறு எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் படிப்புன்னு சாமி. அந்த படிப்பு கொடுக்க போற உங்கால நான் என்ன சாமி, என் குறை கூட்டமே இல்ல வந்து தாயனு சாமி. சாமி சாமி நீ என்ன வேலை பாக்குற சாமி? எழுத்தாளனா இருக்கேம்மா. அப்படின்னா சாமி? ஓ, அதாவது இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் கதை கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்கா சாமி, அதுக்கு எப்படி சாமி காசு கிடைக்கும்? இப்படித்தாமா சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு எழுத்தாளனை பார்த்து நீ என்ன வேலை செய்யறேன்னு கேட்டா எழுத்தாளன்னு சொல்லுவான். எழுத்தாளன் சரி, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு கேட்பாங்க. இப்ப பரவாயில்லம்மா, சிந்தனைக்கும் மூளைக்கும் மதிப்பு கொடுக்கிற காலம் வந்துகிட்டு இருக்கு. பத்திரிகைக்காரங்களும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்? எழுத்தாளங்கள்லாம் காலத்தை தள்ளிக்கிட்டு தான் இருக்கும், தானா நகர மாட்டேங்குது. அதை விடுமா. அதான் சாமி, அதான் சாமி நான் ஏன் கேட்டேன்னா சாமி, என் புள்ளைய படிக்க வச்சு ஆளாக்குறேன்னு ஒத்துக்கிட்டே சாமி. உன் பொஞ்சாதி கைத்த பாக்குறப்போ மஞ்ச கவுத்த தவிர மத்த நகை காணுமே சாமி. சாமி என் புள்ள உனக்கு பாரமாயிடுவான்னு பயந்து கேக்குறேன் சாமி. அந்த கவலை உனக்கு வேண்டாம் தாயே. உன் பிள்ளைய மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து காப்பாத்த என் கையில காசு இருக்கோ இல்லையோ, என் உள்ளத்துல துணிச்சல் இருக்கு தாயே. தாயே, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், உன் பிள்ளையோட இங்கேயே இருக்கு. சாமி 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 வாண சாமி, வாண சாமி. நான் உன் கூட இருந்தேன்னா இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டத்தோட இனிமே நீ பட போற கஷ்டமும் ஊனா போடும் சாமி. ஏமா அப்படி சொல்ற? சாமி அவன் என்னதான் படிச்சு மேலுக்கு வந்தாலும் நான் அவன் கூட இருந்தேன்னா தான் ஒரு குறத்தி மவன் தானேங்கிற சின்ன நினைப்பு தானே அவன் மனசுல இருக்கும். அது மட்டும் இல்ல சாமி, தப்பி தவறி எங்க கூட்டம் நாங்க இங்க இருக்கிறத பாத்துச்சுன்னா அவங்களா வந்து இவனை இழுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க, இல்ல இவனா அவங்க கூட ஓடி போனாலும் போயிடுவான் சாமி. சாமி இவன் மட்டும் படிச்சு மேலுக்கு வரணும்னா நான் அவனை மறக்கிறேனோ இல்லையோ, இவன் என்ன மறந்தே அவனு சாமி. சாமி நான் மறந்துடுவேன் சாமி, நான் மறந்துடுவேன் சாமி. நான் இந்த பக்கமே வரமாட்டேன், நான் போயிடுறேன் சாமி, நான் போயிடுறேன் சாமி, நான் வரேன் சாமி. காளியாத்தா கருணை, அவன் தூங்கிட்டு இருக்கான், நான் வரேன் தாயி. வேண்டாமா, புள்ள முழிச்சுட்டதும் 4 வார்த்தை பேசிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, அவனை என்னன்னு நினைச்ச? அவனை பத்தி உனக்கு தெரியாது தாய். சரியான சாதி குறவனுக்கு பிறந்த மொரட்டு பையப்புள்ள தாயி. அவன் முடிச்சுக்கிட்டானா குரங்கு புடியா புடிச்சிட்டு என்ன விட மாட்டான் தாயி. தாயி வார வழியில ஒருத்தன் அடுத்தடிப்பட்ட தாயி, எங்க அப்பா கிட்ட போறேன்னு என்கிட்ட முறைச்சுக்கிட்டு அவனு பூரா லொங்கு லொங்கு லொங்குன்னு என்ன தேட விட்டான் தாயி. தாய் அவன் முடிச்சுக்கிறதுக்கு முன்னா நான் போறேன் தாய். தாய் சேர்ந்து நில் தாய், சாமி சேர்ந்து. பாரு சாமி, பாரு தாய். தூங்கிக்கிட்டு இருக்கிற என் பிள்ளைய
உன் காலில போட்டுட்டு போறேன். அத முழிக்க வச்சு சாமி, முழிக்க வச்சு. இல்ல தாயே, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய நீ என்கிட்ட விட்டுட்டு போன. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தையே விட்டுட்டு போன. அந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி தலை நிமிர வைக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு சாமி. பொறுப்பு என்னதான், ஆனா அந்த புகழ் ஒன்ன சேர்ந்தது தாயே, ஒன்ன சேர்ந்தது. நீ சந்தோஷமா போயிட்டு. மலக்கோட்டே, என்ன பைத்தியம் உனக்கு? நம்ம கூட்டத்தை விட்டு எவன் ஒருத்திய விளக்கினாமோ அன்னைக்கே அவ செத்து போனான்னு அர்த்தம். நம்ம சாதி வழக்கப்படி குப்பி இல்லைன்னா ஒரு சுப்பிய கண்ணாடா கட்டிக்கிட்டு ஜாலியா இருப்பியா? சுருளி மலை திண்டிவனா இல்ல, அவ பெஞ்சாதி மைனா போன உடனே மறுநாளே இந்த கொய்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் இல்லை. இப்படி இருக்கிறத விட்டுட்டு புலம்பூரா, அதுவும் கட்டு போனவளை நினைச்சு. என்ன சொல்ற நீ? கூப்பிதான் கேட்டு போயிட்டாள. சுருளி மேலே இங்கதான் இருக்கேன். என்ன நடந்தது? மாலை கோட்டையா ஒன்னா அடிச்சு போட்டான். அச்சா, ஆமா, எனக்கு பொழுது விடிஞ்ச மாதிரில இருக்கு. இன்னொரு தடவை என் குப்பைய பத்தி கேவலமா பேசினே, உன் பொழுது பூராவையும் நானே முடிச்சு போடுவேன். சண்டாள பசங்களா, சதிகார கும்பிடுங்களா, என் குப்பி நெருப்புடா. கெட்ட எண்ணத்தோட எந்த ஆம்பளையும் அவன் நிழல நெருங்கினா கூட பதுங்கி சாம்பலா போடுவேண்டா. உங்க பேச்ச கேட்டு என் தங்கத்தை எடுத்துட்டேன்டா. அந்த தங்கம் பெற்ற வைரத்தை பறி கொடுத்துட்டேன்டா. என்ன அனாதையாக்கிட்டீங்களா? என்ன அனாதையாக்கிட்டீங்களா? சுருளி மலை, போன வேலை நினைச்சு புலம்புறது நம்ம சாதி வழக்க. சாதி கடை சாதி. சாதி பத்தி பேசுற நீ, சாதி பத்தி பேசுற தலைவர் பதவியில இருந்து நீக்கி ஏங்க என்னடா என்ன நீக்கிறது? உங்க சாதி கட்ட சாதி சனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நானே போறேன். மாமா, ஏ மாமா, மாமா, என்ன உன் புள்ள உன் பொஞ்சாதி கிட்டதான் இருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே கொண்டு போய் கொடுத்தேன். நீயா? ஆமா, நான் முளையில புள்ளைய பெத்த பையன், நீ புள்ள கொப்பி தானே காப்பாத்தினா. அதுக்காக அவ புள்ளைய அவகிட்டே கொண்டு போய் கொடுத்தேன். புள்ளைய படிக்க வைக்கிட்டு பட்டத்துக்கு போயிருக்கான். நீ பட்டத்துக்கு போ, பொஞ்சாதி புள்ளைய பாக்கலாம். பட்டத்துக்கு என் புள்ள என் குப்பி கிட்டதான் இருக்கான். என் புள்ள அவன் தாய் கிட்டதான் இருக்கான். நானும் பட்டம் போடு, இப்ப போடு, இப்ப போய் பாக்கு. டிரைவர், வண்டியை நிறுத்து. குப்பி, குப்பி, என்ன குப்பி அப்படி பாக்குற? நான் தான் சுந்தரவேலு. இப்படி வா. அடி ஆயி, நீயா சாமி? எனக்கு அடையாளமே தெரியல சாமி. சாமி உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ வீட்டை மாத்திட்டு போயிட்டு தான் சொன்னாங்க சாமி. உன் புது வீடு தான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. இந்த சாமி என்னது? என்னது? பணம் சாமி. அது தெரியுது, எதுக்காக? சாமி, நீ எழுதி பொழைக்கிற ஆளாச்சு. ஏதோ வவுத்த கட்டி வாயை கட்டி என் பிள்ளைக்கு சோத்த போட்டுடுவேன். அவன் படிப்புக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு சம்பாதிச்சு பண்ண சாமி. இந்த சாமியை வச்சுக்கோ. இருக்கட்டும், நீயே வச்சுக்க. பரவாயில்ல, சும்மா வச்சுக்க சாமி. நீயே வச்சுக்க. நான் சொல்றத கேட்டு. உன் மகன் வந்த நல்ல நேரம் இருளடைஞ்சு கிடந்த எங்க வீட்டுல ஒளி பிறந்தாச்சுமா. பூர்வீக சொத்து சம்பந்தமா எனக்கு எங்க பங்காளிக்கும் வழக்கு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதுல நான் ஜெயிச்சு அது மூலமா 5-6 லட்சம் ரூபாய் சொத்து கிடைச்சிருக்கு. உன் மகன் பேரு ராஜா இல்லையா? ஆமா சாமி. அவன் எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் தான் எங்களுக்கு இந்த ராஜயோகம் நீ என் மனைவி நம்புறதுனால தம்புள்ளே காட்டிலும் உன் புள்ள மேல உசிரியே வச்சு அவனை வளர்த்துட்டு சாமி. அப்போ என் ராசா இன்னும் அப்படியே போயிருப்பான் இல்ல சாமி? என்ன அப்படி சொல்ற? அது நடக்கிற காரியமா? குப்பி, உன்னை மறக்க வைக்கிறத விட உன் ஜாதி பழக்க வழக்கங்களை மறக்க வைக்கிறதுக்காக நாங்க படுற பாடு இருக்கு பாரு. 10 ஜென்மம் எடுத்தா கூட பத்தாது. அப்படி என்ன சாமி பண்ற? அத நீயே வந்து உன் கண்ணால பாரு. உட்கார வண்டி. வாண சாமி, என்ன பார்த்து அட்ட மாதிரி ஒட்டிக்குவா. பயப்படாத குப்பி, அவன் உன்னை பார்க்காத அளவுக்கு நான் உன்னை நிறுத்தி காண்பிக்கிறேன். வீடு இப்ப பெரிய வீடு. உட்கார வண்டி. வா, வா.
என் பிள்ளை. என்ன இப்படி கேக்குற? இப்ப என் பஞ்சாதி ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு, அவன் தான் உன் பிள்ளை. சாமி, அவன் குடுமைய வெட்டி இந்த துணியை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியல சாமி. அடையாளம் தெரியல, கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இரு. அவன் சிலதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஓம் புள்ளதாங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே புரியும். அப்படி நின்று பாரு. என்ன லட்சுமி, என்ன நேரம் ஆகுது, இன்னுமா ட்ரெஸ்? ஆச்சுங்க ஆச்சுங்க, இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஆச்சுங்க, எனக்கு வந்திருக்கு. இந்த ஒண்ணை ரெடி பண்றதுக்குள்ள கான்வென்ட்ல இருக்க அத்தனை பிள்ளைங்களை ரெடி பண்ணிடலாம். சரி, சீக்கிரமா டிஃபன் கொண்டா. என்னடா 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 தினசரி இப்படி பண்ற? கையை எடுத்து கோமணத்தை கட்டிட்டு ஏன் இதெல்லாம் கழட்டி போட்டுட்டேன்? கண்ணா கண்ணா, கோமணத்தை கட்டிட்டு கான்வென்ட்டுக்கு போனா பிள்ளைகள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. இங்க வா, அண்ணனை பத்தியா என்ன ஜாமுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, போட்டுக்கடா, ஃபைனா இருக்கும். பத்தியா பத்தியா, அண்ணன் கூட சொல்றான் பத்தியா, போட்டுக்க கண்ணா. ராஜா ராஜா போட்டு. என்ன ஓட்டம் ஓடுறாங்க? நீயும் வசதி வந்ததுக்கு அப்புறம் அசையறது இல்ல, உனக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு இட்லிய குடு. எப்படி இருக்கு பத்தியா? உட்காந்து சாப்பிடுறது. நீ சாப்பிடு, உட்கார் 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 சாப்பிடு. ஊட்டி விடுங்க அம்மா. நல்லா இருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு ஊட்டி வேண்டுமா? சாப்பிடுறா கண்ணா, நீ ஏதான் சாப்பிடு. அடே, சத்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்து எங்க வீட்டுல உன் தங்க காலை எடுத்து வச்சு எங்களை லட்சாதிபதி ஆக்கிட்டு இப்ப நீ தகர கோவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறியடா. வேண்டாம் கண்ணா, இதுல போட. நீ சாப்பிடியா? ஆயாவா? என்ன ஆயான்னு கூப்பிட கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உன் அம்மாடா. இல்ல, நியாயத்தான். இங்க பாரு, அண்ணா எப்படி கூப்பிடுறாம. கண்ணா, நான் யாரு நீ சொல்லு. அம்மா. பத்தியா பத்தியா, அண்ணா எப்படி கூப்பிடுறா பத்தியா? நான் உன் அம்மா கண்ணா. எப்படி கூப்பிடுறோம் சொல்லு. என்ன கூப்பிடியா? கூப்பிடியா? அம்மா. என்ன பாத்தியா? எல்லாம் உன் கண்ணால பாத்துட்டே இல்ல சாமி. இந்த உலகத்துல வேற எந்த தாயும் பார்க்க முடியாத காட்சியை நான் பார்த்துட்டேன் சாமி. சாமி, என் புள்ளைய உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு தவிர என் மனசு மட்டும் கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது சாமி. என்னது சாமி, என்ன இருந்தாலும் என் புள்ள கோர புள்ள தானே சாமி. அந்த புள்ளைய உன் பஞ்சாதி எப்படி வளர்க்குமோ என்னமோங்கிற குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சாமி. உனக்கு அந்த குறுகுறுப்பு இருக்கும். என் மனைவி உன் பிள்ளைய வளர்க்கறத நீ கண்ணால பாக்கணும், அந்த குறுகுறுப்பை போக்கணுங்கிறதுக்காகத்தான் காரணம் இருக்கு வான்னு சொல்லி உன்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நிம்மதியா போச்சா? நிம்மதியாவது சாமி. இந்த சந்தோஷத்துல ஏன் உசுரே போயிடும் போல இருக்கு சாமி. சாமி, அதுக்குள்ள ஒரு ஆசை சாமி. சொல்லு சொல்லு. சாமி, மத்த மேசாதி பசங்களோட சேர்ந்து என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போற குளத்தை என் கண்ணால பாக்கணும் சாமி. இவ்வளவுதானா? சரி சரி, இந்த சாந்தோம்ல ஒரு கான்வென்ட், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? தெரியும் சாமி. சாமி, அந்த பள்ளிக்கூடத்துல என் பிள்ளை படிக்கிறா சாமி. நான் அங்கதான் சேர்த்திருக்கேன். நீ அங்க வந்து நில்லு, நீ ஆசைப்படுறத பாக்க. சாமி, சந்தோஷமா.